அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இன்னொரு நிகழ்ச்சி புது பழைய நிகழ்ச்சி நான் உங்களை சந்திச்சுக்கிறேன். இப்போ எல்லாரும் இந்த அரபு நாடுகள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன என்ன சொல்ல வாரீங்கன்னு அதிகமான ஆட்கள் கேட்டிருந்தீங்க. அரபு நாடுகளை பற்றி என்ன. இப்போ 7 பாகிஸ்தானிகள் சவுதி பெண் ஒரு இளம் பெண்ணை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க 7 பேருமே வெட்டிக்கிங்க. இன்னொரு பக்கம் நிஷானா ஒரு தப்பும் செய்யாதவ, அவவே நீங்கள் கொண்டீங்க. இன்னொரு பாகிஸ்தான் பெண்மணி இதே மாதிரி தான் ஒரு தப்பும் பண்ணாத சும்மா உயிரை விட்டுட்டாங்க. இப்போ இப்படி நிறைய இது பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் என்ன ஃபாஸ்ட் நீங்கள் சொல்ல வாரீங்கன்ட்டு நீங்கள் ஒரு ஆட்டை கேட்கும்போது அந்த நபர் என்ன சொல்லியிருந்தாண்டா, நாங்கள் நம்புகிறோம் இந்த அரபிகள் நியாயமான தண்டனை கொடுக்குறாங்கன்று அவர் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தார். ஆண்டா ஏன்ட ஆர்டிஸ்ட்டை பார்க்கணுத்துக்கு மற்ற நாடுகளை என்ன செய்கிறாங்கண்டா, இப்போ தப்பு மனசை மாற்றப்பட்டு சிலாக்கள் தப்பு செஞ்சுருப்பாங்க. சிலாக்கள் இந்த தப்பை உணர்ந்து விலகிப்பாங்க. சிலாக்கள் இந்த மனசு மாற்றப்படுவாங்க இன்னொருத்தரால். ஆனால் சரியாக சொல்ல போனதுக்கு இந்த மனசை மாற்றப்பட்டு இந்த தப்பு செஞ்சவர்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து தான் ஆகணும். ஆண்டா சவுதி அரேபியா அரபு நாடுகள் எங்கே வச்சுறாங்கண்டா அவங்கள நீதிமன்றத்தை. இப்போ ஒரு பெண் பாதிக்கப்பட்டா அந்த பெண்ணுள்ள குடும்பத்தார்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் இங்கே நடக்கும். இப்போ மொத்த மேலே போலியாக ஒரு பள்ளி போடப்பட்டு, ஆனால் அவன் தப்பே செய்யலை. ஆனால் சவுதி அரேபியா அரசாங்கம் என்ன செய்திருந்தா, சரி அவன் தப்பு செய்யாதவன் அவனை உற்றோண்டு யோசிக்கிறதில்ல, அவங்க குடும்பத்தார் இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுண்டு உச்சத்தில் நின்றா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் யோசிக்குது. அதனால தான் இங்கே அப்பாவிகள் அதிகமானக்கள் சவுதி அரேபியாவோட கொல்லப்படுகிறார்கள். புரியலையே? திரும்பியும் கேளுங்க. சவுதி அரேபியாக்கள் மக்கள்கள் கிட்ட இவங்க இதை தண்டனை கொடுக்கறத ஒப்படைச்சனால தான் மன்னிக்கிறதா தண்டனை கொடுக்குறாண்டு சவுதி அரேபியா இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாக்கள் கிட்ட ஒப்படைச்சனால தான் இந்த தண்டனை அப்பாவிகளையும் கொல்லப்படுகிறது. இப்போ உதாரணமாக நிஷானாவை பற்றி பேசுவோம். நிஷானா நெஞ்சில் இதெல்லாம் செஞ்சாங்க. இது பற்றி கொஞ்சம் தெரிஞ்ச போய்க்குது. அந்த புள்ளையை பொதிக்க வைக்கிறதுக்காக வேண்டி நெஞ்சில் கையை வச்சான். அவன் அமர்த்தினாவை தவிர கழுத்தில் கையை வச்சான் அமர்த்தலை. ஒரு விரலும் கூட அது கழுத்து படலை. அப்படி பட்டு இருந்தா சரி, ஒரு விரல் பட்டுட்டு இப்போ அவள் கொல்லலைன்னு விளங்குது. ஆனால் ஒரு விரல் தவறி பட்டிக்குது. அப்போ குடும்பத்தாக்கிட்ட ஒப்படைச்சிக்கலாம். இல்லை தண்டனை கொடுக்குறா இல்லையா, ஒரு விரலாம் பட்டிக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அவள் கொண்டவ இல்லையா சாட்சி இல்லை, அவள் வெட்டினா நியாயம் ஏற்றிக்கி. ஆண்டா ஒரு விரலும் கூட அந்த நிஷானா இதில் அவங்களுக்கு அந்த குழந்தை மேலே படலை. அப்படின்னு பார்க்குறதுக்கு அரசாங்கம் செக் பண்ணி பார்த்துட்டு உறுதிப்படுத்தியது இவன் அந்த குழந்தைய கொல்லலன்ட்டு. அப்போ இது என்ன ஒரு நியாயம்? இப்போ அவன் அந்த குழந்தைய கொல்லலன்ட்டு தெரிஞ்ச பின்பு அந்த குழந்தைக்குள்ள உறவும் அந்த குடும்பத்துக்குள்ள உறவும் தான். ஆனால் அவனுக்கு ஒரு உறவும் இல்லை. அவன் அந்த குழந்தைய கொண்டிருந்தாலும் அந்த குடும்பத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ள வருவான். ஆண்டவன் கொல்லலன்ட்டு எந்த அளவுக்கு டீட்டெயில் தெரிஞ்ச பின்னாலையோ அப்போ அந்த குழந்தைய விட்டு விலகலாம். அப்போ அந்த குழந்தைய கொல்லலன்னு தெரிஞ்ச பின்பு அந்த குடும்பத்துக்குள்ள உறவும் நிஷான உறவும் அங்கே கட் பண்ணப்படுகிறது. 2 பேருக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்போ அவள் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிக்கலாம் சவுதி அரசுக்கு. ஏன் அவள் தான் ஒரு தப்பு செய்யலையே. அப்போ இவர்கிட்ட நீங்கள் மன்னிச்சு ஆகணுண்டோ யாரும் போய் கேட்கொண்டோ ஒரு அவசியமும் இல்லை. ஏன்டா இங்கே தான் இந்த சவுதி அரசுக்கு நல்லாவே தெரியும் நிஷானா கொல்லலன்ட்டு. அப்போ அவள் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிக்கலாம். இன்னொரு பக்கம் அந்த பெண்மணி நான் அவளை கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்த பிடிச்சதுன்னு நியாயம் இல்லை.
ஏன்டா அவள் கொல்லவே இல்லைன்னு தெரிஞ்சது. இப்போ அவள் வந்து ஒரு நரகத்துக்குரிய பெண்ணாகவும் கூட அந்த சவுதி அரேபியா அந்த பெண்மணி மாறிக்கலாம். இது காரணம் என்ன? ஒரு அப்பாவியை அவள் கொல்றதுக்கான தூண்டினர் அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டுக்குள்ளே அவள் வந்துட்டா. நிஷான ஒரு கொலை செய்யலைனால அவள் இவள் கொண்டுட்டா. ஒரு அப்பாவியை கொண்ட அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அந்த பெண்மணி மாறிட்டா, அந்த குழந்தையுடைய அம்மா. இல்லை பாருங்க, அந்த குழந்தையுடைய அம்மா அந்த அப்பாவி ஒரு பெண்ணை கொண்டதுக்குரிய லிஸ்ட்டை மாறிட்டா. இப்போ இங்கே இஸ்ரேல் வந்து பலஸ்தீன் மேலே மக்களை அநியாயமாக கொல்கிற மாதிரி தான் இவன் நிஷானாவை அநியாயமாக கொண்டிட்டான் அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டுக்குள்ளே தான். இன்னொன்று, நீ ஒரு பெண்மணியை அநியாயமாக கொண்டுட்டை, இனிமேல் எனக்கு உனக்கும் ஒரு தொடர்பும் இல்லைண்டு அந்த பெண்மணியை கணவனும் கூட அவங்களுக்கு டிவர்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிற நிறைய முறைப்பாடுகள் வெளியாண்டிருக்குது. அப்போ இன்னொரு பக்கம் பார்க்கணுத்துக்கு, இப்போ அந்த பிள்ளைக்கு என்னமோ மூச்சு அட்டாக்கு என்னமோ ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. அதை மறைச்சா நிஷான் விட்டுட்டு போயிட்டாங்க. நிஷானாலும் கொல்லலைன்னு தெரியுது. சவுதி அரசு அவங்க விடுவிச்சிக்கலாம், ஆனால் விடுவிக்கலை. அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே ஓட்டு குறையும். இப்போ சவுதி அரசு அப்போ நிஷானாவுக்கு தண்டனை கொடுக்காம விடுவிச்சிருந்தா அவங்களுக்குரிய பதவி படிப்பட்டிக்கும் அப்படின்ற ஒரு பயனை சவுதி அரசுக்கு வந்தது. அவள் பதவிக்காக வேண்டி ஒரு அப்பாவி பெண்ணை கொண்டுட்டாங்க. ஆனால் பின்விரைவு அவங்க மரணத்தில் மறுமையில் பார்த்து கொள்வாங்க. அதுக்கு பிறகு பாகிஸ்தானி அது மாதிரி ஒரு பெண்ணு ஏமாற்றப்பட்டார். என்ன, முகம் வந்து கொஞ்சம் சுருங்கிக்குது, எசிட் அடித்து இன்னமும் அரைக்குழம்பு மணி ஆகிக்குது. அதனால் அவங்க வந்து சர்ஜரி பண்ணுறதுக்குரிய ஆசையை உண்டாக்கி அவங்க ஒரு வேலைக்கு இதாக்கியாங்க. இப்போ ஒரு வாய் தாக்கத்தை சொல்லிட்டாங்க, ஒன்றுனா யாருக்கு அநியாயம் முடிக்க போகிறாங்கன்னு. ஆனால் அந்த பெண்மணி ஒன்றுமே பண்ணலை. இதை மாதிரி தான் அவவும் அவங்க ஒரு குழந்தைய கொண்டு வந்து போயிடுற அப்பாவியா அவங்களும் உயிரை விட்டாங்க. சொல்லப்போனால் அவங்க ரெண்டு பேருமே ஒரு தப்பு செய்யலைண்டு சவுதி அரசுக்கு நல்லாவே தெரிஞ்சும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. நல்லா பாருங்கள், சரியாக சொல்லப்போனால் அவங்கள சொந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சுக்கணும். இல்லை சொல்லப்போனால் அவன் கொலை செய்யவே இல்லைன்னு தெரிஞ்ச பின்னுக்கு அந்த குழந்தைகள் அம்மா வந்து அவளை கொண்டே ஆகணுண்டு ரூஸ் போடவே இயலாம். அப்படி போட்டிருந்தா அவங்க ஒரு அப்பாவியை கொண்ட அந்த குற்றத்துக்குரிய ஆளாக அவங்க மாறி விடுவாங்க. இவங்க இஸ்ரேல் வந்து பலஸ்தீன் மக்களை கொண்டு குமிக்குது. அதுக்கு துணை போகிற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு அப்பாவிகளை கொண்டிருக்கிறாங்க. இது நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இதுக்கு பிறகு பாகிஸ்தான்ற 7 பேர்கள் சவுதி ஒரு பெண்ணை கெடுத்தியாங்க. இதில் தூண்டப்பட்டு கெடுக்கப்பட்டவனுக்கு தண்டனை குறைய கொடுப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் சவுதி அரசு சரியாக தான் செஞ்சுக்குது. அப்போ தான் எவனாக இருந்தாலும் ஒரு பொண்ணை தொடுறதுக்கு வச்சுப்பாங்க. ஆமாங்க, தூண்டி கெடுக்கப்பட்டா என்ன, தூண்டி விடாமல் கெடுக்கப்பட்டா என்ன, ரேப்பிங் தானே. உங்களுக்கு இலங்கை அரசாங்கம், இந்திய அரசாங்கம் கொரியான ஒரு சின்ன தண்டனையை கொடுக்கும். ஆனால் எனக்கு இந்த பரிசத்தில் சவுதி அரசு செஞ்சது சரியான படுது. அவங்க இன்னொருத்தர் தூண்டப்பட்டு ஒருத்தர் ரேப் பண்ணினாங்களோ, அது இதுவும் இங்கே விஷயம் இல்லை. தூண்டப்படாமல் அவங்கள விரும்பி போய் ரேப் பண்ணாங்களோ, அதுவும் இங்கே விஷயம் இல்லை. அவங்க ரேப் பண்ணினே தானே அந்த பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைச்சிது. இதோட நான் முடிச்சு கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லு.